ராஜீவ்காந்தி, உங்கள்கிட்ட தொடங்குற நேரலையில் இருக்கிறதுனால முதல் கருத்து அங்கேருந்து எடுத்துக்கிறேன். தென்னிந்தியாவில் பலிக்காது அப்படிங்கிறாரு முதலமைச்சர். தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படின்னு சொல்றத இதுவரைக்குமான ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்க்கலாம். தென்னிந்தியான்னு சொல்ல முடியுமா? கர்நாடகாவில் அவங்க ஏற்கனவே வெற்றிகளை எல்லாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தென்னிந்தியாவே நிராகரிக்கும் அப்படின்னு என்ன அடிப்படையில் அதை குறிப்பிட்றீங்க? எங்களுடைய கட்சியின் தலைவர் மிக தெளிவாக சொன்னார், தென்னிந்தியா முழுவதும் இந்த முறை பாஜக 0 என்பதற்கு. அதற்கு கடந்த இந்த 5 ஆண்டு கால தேர்தல் முடிவுகளும் பாஜக கட்சியுடைய நிலவரமும் சாட்சி. ஏன்னா தெலுங்கானால இந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ ஒரு வார்டு கவுன்சில் தேர்தலில் போல மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி தெருவாய் போனார். பெங்களூர்ல மணிப்பூர்ல பத்தி எரிந்த போது, மணிப்பூரில் மக்கள் போராடிய போது பெங்களூர்ல ரோட் ஷோ நடத்தினார். ஆனா பெங்களூர் அந்த கர்நாடக மக்கள் பாஜகவுக்கு தோல்வியை கொடுத்தார்கள். மற்றபடி கேரளாலேயோ தமிழ்நாட்டிலேயோ தாமரை வெயில் காலமா இருக்கனால வளர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போதுமே வளர வாய்ப்பு இல்லை. அதனால அந்த அரசியல் புள்ளி விவரத்தின் அடிப்படையிலும் கொள்கை ரீதியாக இங்க சொல்ல போனால் காங்கிரஸ் பேர் இயக்கம், மாநில கட்சிகள் மிக வலுவாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு பாஜக கடந்த கால அனுபவங்கள் அடிப்படையிலே தென்னிந்தியாவை சொல்லியிருக்கிறார். கூடுதலாக நாங்கள் தென்னிந்தியா முழுவதும் வராது, வட இந்தியா கடந்த முறையை போல் இந்த முறை பாஜகவுக்கு கை கொடுக்காது என்பதற்கு அங்கு அமைந்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்துடனான இந்தியா கூட்டணி மிக வலுவான செய்திகளை சொல்லியிருக்கிறது. இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வருவது, தமிழ்நாட்டினுடைய மொழி கலாச்சாரம் பற்றியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் பேசுவது, அதெல்லாம் தான் இன்னைக்கு உங்களை இப்படி எதிர்வினை ஆற்ற வைக்கிறதா? பிஜேபி சொல்றாங்க நாங்க இல்லாம இங்க அவங்களால எந்த நரேட்டிவும் செட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க. நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், பாஜக இல்லாமல் எந்த நரேட்டிவும் நாங்கள் செட் பண்ண விரும்பல, கொள்ளவும் முடியாது. ஏன்னா மனிதகுல எதிரியான பாஜகவை எதிர்த்து அரசியல் பேசாமல், இந்திய மக்களுக்கு எதிரான பாஜகவை எதிர்த்து அரசியல் பேசாமல், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான பாஜகவை எதிர்த்து அரசியல் பேசாமல் நாங்கள் ஒன்றும் மௌனமாக இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை. நரேட்டிவ் செட் பண்ணி இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக துரோகம் செய்கிறது, இந்திய உழைக்கும் வர்க்க மக்களுக்கு பாஜக முதன்மைப்படுத்தி விமர்சிக்கிறீங்கன்னு திரு எடப்பாடி சொல்றாரு. தமிழ்நாட்டுல பிஜேபி எங்க இருக்கு அப்படிங்கிறாரு. இல்லாத பாஜகவோட ஏன் கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாரு? இல்லாத பாஜகவோட ஏன் போய் என்டிஏ கூட்டணியில பவுடர் போட்டு அமல அடிச்சு பக்கத்துல போய் மோடியுடன் போட்டோ எடுத்தாரு? இல்லாத பாஜக தானே. 3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டோ எடுத்து இதோ வந்து விட்டார் எடப்பாடி ஏன் பேசினாரு? அப்ப தெரியல இல்லாத பாஜகன்னு. இல்லாத பாஜக போய் ஐயா என் கட்சி சின்னத்தை காப்பாத்துங்க ஏன் நின்றாரு? இல்லாத பாஜக போய் ஏற்கனவே நரேந்திர மோடி வந்த போது ஏன் போய் விமான நிலையத்துல எல்லாம் வந்து மலர் கொத்து கொடுத்தாரு? இல்லாத பாஜக போய் இந்த திமுக அரசு சரியில்லைன்னு ஏன் புகார் கொடுத்தாரு? அப்பெல்லாம் தெரியலையா? இல்லாத பாஜக பிரதமர் மோடி இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் என்பது வேறு, அவர் தமிழ்நாட்டோட கள நிலவரம் சொல்றாரு. மன்னிக்கணும், அதாவது நான் இந்த எந்த இடத்துலயுமே பிரதமரோடு பேச்சுவார்த்தைன்னு சொல்ல, பிரதமரோடு நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்துறோம். பிரதமரோடு எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும் பல்வேறு தரங்களை மனுக்களை கொடுத்திருக்கோம். அது இந்தியாவுடைய பிரதமர் என்று. ஆனால் பாஜகவோடு அரசியல் உறவு, பாஜக கட்சியோடு நாங்கள் கூட்டணி என்று நினைக்க சொன்னோமா? இல்லாத பாஜக என்று நாங்கள் வந்து பாஜக கருத்து ரீதியாக எதிர்த்தோம். பாஜக களத்தை வர வேண்டாம். ஆனா 3 மாதம் வரை பாஜக தான் கூட்டணி, ஒரே அணிதான் இல்லாத பாஜகவுடைய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருந்தாரு. சந்தர்ப்பாதமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. நடப்பது பாராளுமன்ற தேர்தல். எந்த இடத்துல நரேந்திர மோடி குறித்தோ பாஜக திட்டங்கள் குறித்தோ கடந்த கால பாஜக ஆட்சி குறித்து ஒரு இடத்துல கவனக்குறைவாக கூட வெளியே வந்ததுமே கூட்டணியில இருந்தவங்களை விமர்சிக்கணும் அல்லது ரொம்ப கடுமையா பேசணுங்கிற மாதிரி திமுக பாணியை ஏன் நான் மேற்கொள்ளணும்ன்றாரு. எங்க எதிர்க்கணுமோ எதை விமர்சிக்கணுமோ அதை செய்யறோங்கிறார். திமுக பணினா எடப்பாடி பழனிசாமி திமுக பணின்னு சொன்னாங்கன்னா அவரை விட அரசியல் தெரியவில்லை, அரசியல் சந்தர்ப்பம் யாரும் இல்லை என்று அர்த்தம். நான் பாஜக விமர்சிக்க சொல்லவில்லை. ஆனா பாஜகவுடைய கருத்திலே, பாஜகவுடைய கொள்கையை நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் கடந்த 10 ஆண்டு காலில் பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்களை, நீங்க வரி பகிர்வு பாஜக செய்த குளறுபடியை, தேசிய மொழி அடையாளங்களில் பாஜக செய்த குளறுபடிகளை, இங்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக செய்த வேலைகளை எங்கேயாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா? நடப்பது சட்டமன்ற தேர்தல் இல்லை, நடப்பது வார்டு கவுன்சிலுக்கான தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இல்லை, நடப்பது இந்தியாவுடைய பாராளுமன்ற தீர்மானிக்கிற பிரதமர் வேட்பாளர் தீர்மானிக்க தேர்தல். அந்த இடத்துல வேட்பாளர் திருவான் பாண்டியன் எடப்பாடி பழனிசாமி மோடி குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் என்றால் ரெண்டும் கள்ள கூட்டணி உள்ளிட்ட விஷயங்கள்ல தேவையான இடத்துல விமர்சனம் வைக்கிறோங்கிறாரு. அதை பற்றி பேசலாம். எப்படி வச்சாரு? ஆமா, இன்னைக்கு தேர்தலுக்காக கொண்டு வராங்க பிஜேபின்னு தான் அவரும் சொல்றாரு.
இல்லை, கருத்து விஷயத்தை 3 மாதத்துக்கு முன்பு நான் கேட்பது 7 ஆண்டு காலம், அதாவது அம்மையார் செல்வி ஜெயலலிதா 6 ஆண்டு காலம், செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பு நீங்கள் மன்னிக்க 4 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பு கூட்டியிருந்த நீங்கள் கச்சத்தை குறித்து ஒரு முடிவெடுங்கள் என்று நரேந்திர மோடிக்கு எழுதிய ஒரு கடிதம் உண்டா? ஒரே ஒரு கடிதம் எழுதியிருக்காரா? ஐயா நரேந்திர மோடி ஐயா, எங்க மீனவர்கள் சாகுறாங்க, ஒரு காப்பாற்று கடிதம் எழுதினாரா? நான் பாஜக பத்தி பேச வரல, அதிமுக பத்தி பேச விரும்புறேன். பார்க்கும் போதெல்லாம் நேர்ல வலியுறுத்தி இருக்கிறேங்கிறாரு. நம்ம அதை பேசலாம். பிஜேபிக்கு ஒண்ணே நான் இன்னைக்கு நாளைக்கு சென்னை வர்றாரு, என்ன இன்ஃபேக்ட் நீங்க கேக்குறீங்க. எஸ், நான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பொறுப்பாளர், இங்கதான் கலை வேலை செய்யறேன். இந்த தொகுதியில நாங்க வந்து பாஜகவை டெபாசிட் இலக்க வைப்பதும் அதிமுக தோற்கடிக்க இலக்கா இருக்கும். இந்த மோடியுடைய பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னால் கோவை என்கிற மாநகரத்துக்கு இதுவரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராகி 3 முறை நரேந்திர மோடி வந்திருக்கிறார். கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு வந்திருக்கிறார். அந்த 3 முறையில 2 முறை, அதாவது 2 முறை இப்ப சமீபத்துல ஒன்று ரோட் ஷோ முடிவுல கடந்த காலத்துல அந்த குண்டுவெடிப்படி இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி என்று இந்த 5 ஆண்டுகள்ல எனக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப் என்று அழைக்கப்படுகிற கோயம்புத்தூருக்கு என்று சிறப்பு திட்டம் இருக்கா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோயம்புத்தூருக்கு சிறப்பு தொழில் திட்டங்கள் இருக்கிறதா? ஆனால் கடந்த இந்த 3 வருடங்கள்ல 7 முறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசின் கட்சிக்காக கோவைக்கு வந்திருக்கிறார். முதல் முறை எதுக்கு வந்தார் தெரியுமா? கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உள்ளே மருத்துவ சிகிச்சை இருந்த போது 10 எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு இல்லை. 10 எம்எல்ஏ சீட்டையும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் அந்த கோவைக்கு கொரோனா பெண்டர் பாதிக்கப்பட்டது நான்கு முதலமைச்சர் வந்தார். அதற்கடுத்து நலத்திட்ட உதவிக்காக வந்தார். இன்னும் ரொம்ப முக்கியம், பிபின் ராகவத் என்கிற முப்படையுடைய தளபதி இறந்து கிடக்கிறார். நாட்டுடைய பிரதம அமைச்சர் வரவில்லை, கோவையை நோக்கி ஊட்டியை நோக்கி வரவில்லை. ஏன் ஒரு எந்த அமைச்சர் வராத போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக களத்தில் நின்றார். அவருடைய பயணங்கள் எல்லாம் வாக்குக்காகத்தான் இருக்கிறது, வரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஆச்சாரி. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய நலன் அல்லது அதற்கான தேவைகளுக்காக வந்திருக்கிறாரா, பரப்புரைக்கு தானே வருகிறார் அப்படிங்கிறார்? ஆக்சுவலி நண்பர் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசிகிட்டு இருந்தார் ராஜீவ்காந்தி. அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை மறந்துட்டார். பிரதமர் அண்மையில் வந்தது நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த 2-3 விசிட் தவிர அதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே ஆட்சி சம்பந்தப்பட்டமான ஒரு விசிட்டாக தான் இருந்துச்சு. அது வந்து திருச்சிக்கு வந்ததாக சரி, சென்னைக்கு பல முறை வந்திருக்கிறார். ஒவ்வொரு தடவை ஈவன் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட, அதே மாதிரி திமுகவுடைய ஆட்சியில் இருக்கும்போது கூட அரசு திட்ட பணிகளுக்காக அவர் வந்திருக்கார். ஸோ இந்த தடவை நாளைக்கு வர போகிறது முழுக்க முழுக்க தேர்தல். ஏன்னா தேர்தல் வந்து ஆரம்பித்ததுக்கு பிறகு இன்னமேட்டு தேர்தல் விசிட்டாக தான் இருக்கும். அவர் வந்து அடிக்கிட்டே போனார். கோயம்புத்தூருக்கு சொன்னார். ரொம்ப குறிப்பா கோயம்புத்தூர் எல்லாமே அரசியல் நிகழ்வுகளா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல வந்து அவர் சொல்றாரு இல்லைங்களா, இந்த தடவை நாங்க வந்து சொல்லி அடிக்க போறோம். கோயம்புத்தூர்ல எங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அங்க போட்டி போட போகிறார். இவங்களுடைய வேட்பாளர் அங்க மன்னர் போகிறார், போட்டியில் இருக்காரு. நாங்க சொல்லி அடிக்கிறோம். அதான் அந்த வார்த்தையை நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். நாங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கு கண்டிப்பாக வெற்றி பெறுகிறார். மீண்டும் அங்கு வந்து இருக்கக்கூடிய 3வது ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, அமைதியா கொஞ்ச நேரம் கேளுங்க. அடுத்து கேட்கறதுக்கும் பழகிக்கோங்க தயவு செய்து. அதாவது 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவியேற்கும் பொழுது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற இருக்கின்றார். ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக இணை அமைச்சராக இருக்கிறார். இருக்கட்டும், அது வந்து யார் வந்து மத்திய அமைச்சராக இருக்க போறன்றது அது இட் இஸ் இஸ் பர்வியூ. பட் நான் சொல்றேன், லோக்சபால யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்களோ, ஏன்னா இந்த தடவை நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் பாஜக மற்றும் பாஜகவுடைய கூட்டணியை யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு, தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்ல, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அவர் சொல்லட்டும் சார், ஆனால் ரெக்கார்டு தான் பேச போகுது. நீங்க தென்னிந்தியாவை நீங்க எடுத்துக்கோங்களேன், ஜனசங்கம் காலத்துல இருந்து, அதாவது பாஜகவுக்கு முன்னாடி இருந்த ஜனசங்கம் காலத்துல இருந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பாஜக ஜனசங்கம் வேரூண்டி உள்ளது. இன்னைக்கு வந்து அந்த நம்ம மாற்றவே முடியாது. வாக்குகளாக என்ன மாறி இருக்குங்கிறத இப்ப நீங்க கேரளாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014 10.5% இருந்தது, 2021 13% 2024 14.94. இது கேரளாவுடைய ரெக்கார்டு. அதே மாதிரி ரெக்கார்டுகளை நம்ம வந்து தெலுங்கானாவை பத்தி பேசலாம். தெலுங்கானாவில் 4 லோக்சபா சீட்டு வந்து போன தடவை வாங்கியிருக்கோம்.